Hi students, welcome back to learning journey. இன்னைக்கு நான் ஆரஞ்சு பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அதில் புளிக்குழம்பு பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு பூண்டு வெங்காயம் போடாமல் தான் பண்ணுவோம் பொதுவாக. ஆனால் பூண்டு வாசனைக்காக நான் போட்டுக்கிறேன். அதோடு சேர்த்து வெங்காயம் வாசனைக்காக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷன் தான், சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து பூண்டு வெங்காயம் இல்லாமையே ப்ளெயினாக பண்ணுவாங்க புளிக்குழம்பு எங்கள் வீட்டில். சரிங்க, இது வந்துட்டு ஆரஞ்சு பழத்தோல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், பூண்டு நச்சு வச்சுருக்கேன், உப்பு, பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து வந்துட்டு இது வரமிளகாயை ஊற வச்சு கொதிக்க வச்ச தண்ணியில் அதில் வரமிளகாயை ஊற வச்சு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வரமிளகாயை நல்லா அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்காக இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து அந்த கார பேஸ்ட் இருக்குல்லையா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளி தண்ணி. இப்போ இதையும் கலந்து நான் வந்து சேர்த்திக்க போகிறேன், சரிங்களா? இதெல்லாம் வதக்கின பிறகு எண்ணெய் ஊற்றி இந்த பாருங்களேன், வெந்தயம், கடுகு வெந்தயமெல்லாம் போட்டு வதக்கின பிறகு குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் வச்சு இந்த நல்லெண்ணெயை வச்சு கடுகு தாளித்து வெந்தயத்தை வெடிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு, இந்த ஆரஞ்சு பழ தோல் நறுக்கினது இதெல்லாம் வதக்கணும். வதக்கிட்டு குழம்பு பொடி போடணும். அந்த சாம்பார் பொடி போட்டு நல்லா எண்ணெயிலேயே அப்படி பெரட்டுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். சிம்மில் வச்சு, சிம்மில் ரொம்ப தீம்னு பெரிய நெருப்பில் வைக்கக்கூடாது, சிம்மாக வச்சுக்கணும். சின்னதாக மினிமைஸாக வச்சுக்கணும் கேஸ், இல்லையா? சரி, வதக்கிட்டு ஸோ கடுகு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் வெடிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பூண்டு நச்சு வச்ச பூண்டு, ஆரஞ்சு பழத்தோல், அப்புறம் வந்துட்டு உப்பு இதெல்லாம் வணக்கி முடித்த பிறகு அந்த வணங்க அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த சாம்பார் பொடியை போட்டு ஒரு பெரட்டிட்டு இது சொல்ல மறந்துட்டேன், ஜாகரி வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வதக்கிட்டு இந்த சொன்னிலையே இந்த புளி தண்ணியும் இந்த கார பேஸ்ட் இருக்கு இல்லையா, வரமிளகாவை ஊற வச்சு அதை கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அரைச்சி வந்து விழுது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியோடு வச்சுருக்கேன். அதை வந்து புளியோடு கலந்து கரைச்சி எடுத்துகிட்டு இதோட கலந்துருவேன். இதை வந்து இப்போ வதக்கின அந்த ஆரஞ்சு பழம் தோலும் இது பச்சை மிளகா எல்லாம் வதக்கணும் இல்லையா, ஆரஞ்சு பழத்தோல், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் உப்பெல்லாம் போட்டு மஞ்சப்பொடியும் போடணும், மறந்துட்டேன். மஞ்சப்பொடியெல்லாம் வதக்கின பிறகு இந்த சொல்யூஷன், இந்த கரைசலை புளியை நல்லா கரைச்சிட்டு அதுவும் இந்த கார தண்ணி இருக்குது, இந்த பேஸ்ட் எடுத்து தண்ணி கரைச்சது இதை கரைச்சி அதில் ஊற்றி வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிறத காமிக்கிறேன். தேங்க்யூ.